இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு. அதை நம்ம பேச போகிறதில்ல, ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க. தாவேகா ஆட்சியில் சட்ட ஒழுங்கை உடனடியாக சரி பண்ணணும், ஏன்னா நிறைய பேசினாங்க, அதெல்லாம் உடனே கண்ட்ரோல் பண்ணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பேசினது யார்? தமிழ்நாடு பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க தான். இப்போ அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா சட்ட ஒழுங்கை சரி பண்ணுறோம்னு சொல்லுங்கிறாங்களே தவிர சரி பண்ணுற மாதிரியே தெரில. எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகுது, சட்ட ஒழுங்கை உடனே சரி பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. முக்கியமாக அவங்க எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா புழக்கம் போதைப்பொருள் புழக்கம் தமிழ்நாடு எங்கும் பரவலாக இருக்குது. முன்னாடி அது குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ கவர்மெண்ட் வந்துருச்சு இல்லை, அப்போ வேலை யார் பார்க்கணும்? நீங்கள் தானே பார்க்கணும், அப்போ உடனே பாருங்கோ அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தாவேகா ஆட்சி ஒரு மாசத்துல அவங்க சட்டம் ஒழுங்கை இன்னும் அதிகம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும், கஞ்சா பழக்கத்தை இன்னும் போதை பழக்கத்தை இன்னும் அதிகம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அதே போல இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இப்பதான் சிங்கப்பெண் படை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு அது அடக்கப்பட வேண்டும். ஊழலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். சிஎம்டிஏல பாத்தீங்கன்னா 15 நாட்கள் இல்ல 300க்கு மேல அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. மின்சாரத்துறை குறிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாம போனது ஒரு வாரம் கழிச்சு தான் சிபிசிஐடி கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா, யாரையாவது காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்களா, இதையெல்லாம் பொதுமக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதுக்கடுத்தது வேலை வாய்ப்புக்கு நிதி கொடுக்கறது சம்பந்தமா. நிதி கொடுக்கறதுக்கே முன்னாடிலாம் நிதி கரெக்டாக வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய நிதி ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ 60-40% போயிட்டுருக்கு, அந்த ரேஷியோவில் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ முதற்கட்ட தவணையாக ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அது உங்களுக்கு பெருசாக தெரியலாம், அடுத்து வருவோம் பாருனாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை இப்போ அதுக்கு பேர்லாம் மாற்றினாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேர்லாம் மாற்றி புதுசாக பேர்லாம் வச்சாங்க. சரி, இந்த மாதிரிலாம் பேர்லாம் வச்சதுக்கப்புறம் எதுங்க இப்போ மாற்றிட்டீங்க, இதில் பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதுலேயே மாற்றங்கள் இருக்குது அப்படின்ட்டு கேட்டால், போன தடவை ஊழல் நடந்தது ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்கான், இந்த தடவை அந்த ஊழல்லாம் குறைஞ்சிரும், சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது திட்டம் 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணுறது சேம் ப்ராசஸ், அதில் மேபி ரேஷியோ வேணால் மாறலாம். ஊழலை குறைக்கிறதுக்கு இதில் என்ன பெரிய என்ன நமக்கும் ஒரே பெரிய டவுட்டாக இருக்குது. இல்லை ஊழல் நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் டவுட்டாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நம்ம ஒரு நாள் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு நாள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத. ஏன்னா மக்கள் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாகறாங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். 60/40 அதில் இங்கே 7,500 கோடி ரூபாய் முதல் தவணையாக வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் 12,500 கோடி இல்லை, இது முதல் தவணை தான், எந்த விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இது இன்னும் அதிகமாக ஊழல் நடைபெறாமல் இருப்பதற்கான இந்த திட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா நரேகா திட்டத்துல அதிகமாக ஊழல் நடந்த ஒரு திட்டமாக அது இருந்தது. அதுவும் தமிழகத்துல அதிகமாக ஊழல் நடைபெற்றது என்பது அந்த ரெக்கார்ட்ஸே சொல்லுது.